ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வாத்தி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன சம் பார்க்க போனால் 10th சாப்டர் 6 இருக்கிற எக்ஸசைஸ் 6.2 4th சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா, ஏ ஸ்டாச்சு 1.6 மீட்டர் டாட் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த டாப் ஆஃப் ஏ பெடஸ்டல். என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ வந்து மேடை, பெடஸ்டல்னால் ஒரு மேடைன்னு வச்சுக்கோங்க. மேடையில் ஒரு ஸ்டாச்சு இருக்குது. அந்த ஸ்டாச்சுவோட ஹைட் என்னென்னா 1.6 மீட்டர்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் ஏ பாயிண்ட் on the ground, the angle of elevation of the top of the statue is 60 degree, and from the same point the angle of elevation of the top of the pedestal is 40 degree. Find the height of the pedestal. இதில் ரேண்டமாக ஒரு பாயிண்ட் சொல்லிடுறாங்க, ஏதோ ஒரு பாயிண்ட்டு. இப்போ நான் ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி நான் இங்கே நிற்கிறேன், ஓகேவா? ரேண்டமாக ஏதோ ஒரு பாயிண்ட்டு. அங்கேருந்து நான் ஸ்டாச்சுவோட டாப் பார்க்குறது வந்து 60 டிகிரி, ஓகேவா? கிரவுண்டு 60 டிகிரியில் பார்க்குறேன். அதே அங்கேருந்து பெடஸ்டல், அந்த மேடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பார்க்குற அந்த பெடஸ்டலோட டாப் பார்க்குறது வந்து 40 டிகிரி, ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்னென்னு கேட்குறாங்கன்னா, இந்த பெடஸ்டல் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மேடையோட ஹைட்டு என்ன? பெடஸ்டலோட ஹைட்டு கண்டுபிடிக்கிறது நம்ம பீன்னு வச்சுக்கலாம். ஏன்னா பெடஸ்டலா கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டாச்சுவோட ஹைட்டு கொடுத்துட்டாங்க, எந்த எலிவேஷனில் பார்க்குறோன்னு கொடுத்துட்டாங்க, பெடஸ்டலோட ஹைட்டு தான் என்னென்னு கேட்குறாங்க. இதில் வந்து நான் நிற்கிறதுக்கும் இந்த பெடஸ்டலுக்கான டிஸ்டன்ஸ் எதுன்னு கொடுக்கல, ஓகேவா? அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாகணும், ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா தான் இந்த பெடஸ்டலோட ஹைட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஆப்போசிட்டுக்கு என்ன கோணத்தில் வந்து இது ஆப்போசிட்னா இது ஆப்போசிட்டு, இது அட்ஜன்ட்டு, இது ஹைப்போதெனியூஸா. அட்ஜன்ட் கொடுக்கல. ஆப்போசிட்டில் வந்து இப்போ 60 டிகிரி எடுக்கும்போது ஃபுல்லாக தான் எடுக்கணும். அப்போ வந்து என்ன எடுக்கணும்னா 1.6 ப்ளஸ் பி தான் எடுக்கணும். ஏன்னா ஃபுல் கோணம் வருமா, ஃபுல்லாக எடுக்கும்போது பி நம்மளுக்கு தெரியாது. அதனால் இப்போது 1.6 ப்ளஸ் பின்னு எடுத்துக்கணும், ஓகேவா? 40னா டிஸ்டன்ஸ் தெரியாது, பி மட்டும் தான் எடுக்கணும், ஓகேவா? 40 டிகிரி எடுக்கிறேன், டேன் தான் எடுக்கணும். tan 40 degree equal to opposite by adjacent equal to opposite என்ன P, adjacent என்ன D, ஓகேவா? tan 40 டிகிரிக்கு அவங்களே மதிப்பு கொடுத்துட்டாங்க, 0.8391, ஓகேவா? 0.8391 equal to P by D, ஓகேவா? இந்த D எந்தாண்டு கொண்டு போயிடலாமா? 0.8391 D equal to P. இப்போ Pயோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சா? இதுதான் Pயோட மதிப்பு, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போ tan 60 டிகிரி எடுத்துக்கலாம். tan 60 டிகிரி ஆப்போசிட் பை அட்ஜன்ட். இதில் ஆப்போசிட் என்ன, ரெண்டு இது எடுத்துக்கணும்னு சொன்னால் 1.6 ப்ளஸ் பி, அட்ஜன்ட் என்ன D என தெரியாது நம்மளுக்கு, ஓகேவா? tan 60 டிகிரியோட மதிப்பு என்ன? tan 60 டிகிரியோட மதிப்பு என்ன? √3 ஈக்குவல் டு 1.6 ப்ளஸ் பி பை டி. இப்போ டி இந்த கொண்டு போயிடலாமா? √3 டி ஈக்குவல் டு 1.6 ப்ளஸ் பி, ஓகேவா? √3 டியா, √3க்கு பி நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் ஏற்கனவே. இப்போ பியோட மதிப்பு அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1.6 ப்ளஸ் பியோட மதிப்பு என்ன? 0.8391 டி, ஓகேவா? இப்போ √3யோட மதிப்பு என்ன நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஏற்கனவே நிறைய சம்மில் பார்த்துருக்கோம். 1.732 டி. இந்தாண்டு இருக்க ப்ளஸ் இந்தாண்டு கொண்டு போய் மைனஸ் ஆயிரும். 0.8391 டி ஈக்குவல் டு 1.6, ஓகேவா? இதனாடி நெக்ஸ்ட்டு மைனஸ் பண்ணோம், நான் மைனஸ் பக்கத்துலேயே போட்டு விட்றேன். இதை மைனஸ் பண்ணுமா? மைனஸ் பண்ணால் இங்கே வந்து கீழே ஒன்று இருக்குது, இங்கே மேலே எதுவும் இல்லையா? இப்போ 0 சேர்த்திக்கலாம். நம்ம மைனஸ் பண்ண என்ன ஆகும்?
ஒவ்வொருத்தருக்கு இது தெரியாது, அதனால இதை போட்டு காட்டுறேன். ஓகேவா? தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க கற்றுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா 10th பப்ளிக் வரும், அதில் நீங்கள் அப்புறம் மாட்டிப்பீங்க, அங்கே போய் மாட்டிப்பீங்க. 1லேருந்து 9 போகாது. இப்போ 11 பக்கத்தில் கடவுங்கம்மா. 11 9 போனால் 2, 2லேருந்து 3 போகாது, அதனால் பக்கத்தில் திருப்பி கடன் வாங்குவோம். 6, 12லேருந்து 3 போச்சுன்னா 9, 6லேருந்து 8 போகுமா? போகாது. அப்போ மறுபடியும் பக்கத்துலேருந்து கடன் வாங்குவோம். 6 வந்து 16 ஆயிரும். 16லேருந்து 8 போச்சுன்னா 8, 0 0 அப்படி வந்துடும். ஓகேவா? அப்போது 0.8929 D equal to 1.6. D மட்டும் இங்கே வச்சுட்டு 1.6 பக்கத்தில் அப்படியே இருந்தாலும் கொண்டு போகலாமா? இப்போ 0.8929 வரும். ஓகேவா? இதை ரெண்டையும் டிவைட் பண்ணணும். டிவைட் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எதனால் நான் இதெல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்னா, 11th 12th வந்து கால்குலேட்டர் உள்ளே விடுவாங்க. எக்ஸாமுக்கு, பப்ளிக் எக்ஸாமுக்கு. 10th அந்த மாதிரி கால்குலேட்டர் உள்ளே கொண்டு போக விட மாட்டாங்க. நிறைய பேர் இந்த டிவைட் பண்ணுறது தான் எப்பயுமே தப்பு பண்ணுவாங்க. அதனால தான் உங்களுக்காக நான் டிவைட் பண்ணி போட்டு காட்டுறேன். ஓகேவா? 1.6 0.8929. இங்கே 4 ஸ்தானம் இருக்குதா? ஆனால் நம்மள்ட்ட இங்கே ஒரு ஸ்தானம் தான், புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்தானம் தான் இருக்குது. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா 0 சேர்த்திக்கலாம். ஓகேவா? 4 ஸ்தானத்துக்கு ஏற்ற மாதிரி 0 சேர்த்திக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் கீழே எப்படி போடுறேன்னு போட்டு காட்டுறேன். ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். ஓகேவா? 8929 இதை வச்சு இன்ட்டு 2 பண்ணுங்க. 18 4 5 81 16 17 வந்துடும் பாயிண்ட். இப்போ இங்கே பாருங்கள், 4 ஸ்தானம் தள்ளி இருக்குது. 4 ஸ்தானம் இருக்குது, ஆனால் என்ன 78ன்னு வருது. இங்கே நம்மளுக்கு 60 தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இதே 1னே போட்டுக்கலாம். முன்னாடியே போடலாம். ஏன்னா 2ன்னு போட்டிங்கன்னா 1 பாயிண்ட்னு வந்துடும். 1 பாயிண்ட் ஓகே. ஆனால் அடுத்து இங்கே 60 இருக்குது, ஆனால் நம்மளுக்கு இங்கே 78ன்னு வருது 2ன்னு போட்டிங்கன்னா. அப்போது இது பெருசு இருக்குது, அதை விட இது பெருசாக இருக்குது. அதனால் இது போடக்கூடாது. ஓகேவா? இப்போது 1ன்னு போட்டிங்கன்னா 0.8929. ஓகேவா? இப்போ இதை மைனஸ் பண்ணணும். 0.8929. இப்போ மைனஸ் பண்ணும்போது மைனஸ் பண்ணிங்கன்னா 0.7071 வரும். ஓகேவா? அது அப்படி இங்கே போடுங்க, 0.7071. ஓகேவா? இப்போ இதை விட இது சின்னதாக இருக்குதா? 89 ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 70 சின்னதாக இருக்குது, அதனால் டாட் வச்சு 0 சேர்த்திக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதை 7ஆல் பெருக்கலாம். ஓகேவா? இப்போது 0.8929 இன்ட்டு 7 7ஆல் பெருக்கினீங்கன்னா 9 × 7 63ன்னு வரும். 20 திருப்பி 63ன்னு வரும். 65 ஆயிரும். 6 8 7 56 56 62 0 போயிருக்கும். அப்போது ஓகேவா? இப்போ 6.2503ன்னு வரும். ஓகேவா? 4 ஸ்தானம் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்க, புள்ளிக்கு அப்புறம் இங்கே எத்தனை ஸ்தானம் இருக்குது? 5 ஸ்தானம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கடைசியிலேருந்து போட்டுவாங்க. 3 0 5 2 6 இங்கே எதுவும் இல்லையா? அப்போ 0ன்னு சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை மைனஸ் பண்ணால், இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 0.8207 இப்படி ஆன்சர் வரும். ஓகேவா? 7ஆல் இது பண்ணியிருக்கோம். 7ஆல் இது இன்ட்டு பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் திருப்பி 0 சேர்த்திக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், 4 ஸ்தானம் இருக்குதா? இங்கேயும் 4 ஸ்தானம் இருக்குது, ஆனால் 5 ஸ்தானம் இருக்குது மொத்தம். புள்ளிக்கு அப்புறம் 5 ஸ்தானம் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே 0 தான் வருது. அப்போ நீங்கள் வந்து புள்ளி இன்னும் ஏற்கனவே புள்ளி இருக்குது, அதனால் 0 மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். அடுத்து 9ஆல் இதை இன்ட்டு பண்ணுங்க. 9ஆல் இன்ட்டு பண்ணலாம். 9 இன்ட்டு பண்ணுங்கள். 81 8 2 and 2 18
26. $72 வந்து 18,000. இப்போது 80 361. நான் முன்ன சொன்ன மாதிரி தான் கடைசியில் வந்து போட்டுவாங்க. 1 6 3 0 8. இப்போ முன்னாடி இருக்க 2 0 எக்ஸ்ட்ரா தான் வரும். ஓகேவா? போதும், நம்மளுக்கு தேவையான 2 ஸ்தானம் வந்துருச்சு. நீங்கள் போடலாம், போட்டு வச்சுக்கலாம், போடாமல் விட்டுறலாம். புள்ளிக்கு அப்புறம் நம்மளுக்கு 2 ஸ்தானம் தான் போதும். ஓகேவா? அப்போது டி வந்து என்னென்னா, இதை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா 1.79 வரும். ஓகேவா? டியோட மதிப்பு இது தான். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ வந்து டி கண்டுபிடிச்சாச்சா? நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு சமன்பாடு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஃபஸ்ட்டு சமன்பாடு இருக்குது பார்த்தீங்களா? இது அப்படியே அங்கே போடலாம். ஓகேவா? ஃபஸ்ட் சமன்பாடில் என்ன போட்டிருக்கோன்னா 0.8391 டி ஈக்குவல் டு பி. ஓகேவா? இப்போ டி மதிப்பு தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. பி தான் நம்மளுக்கு தெரியணும். அப்போது டிக்கு பதிலாக என்ன மதிப்பு? 1.79. அதை வச்சு இன்ட்டு பண்ணால் பியோட வேல்யூ கிடச்சிது. 0.8319 இன்ட்டு 1.79 ஈக்குவல் டு பி. ஓகேவா? இப்போ இது இன்ட்டு பண்ணலாமா? இன்ட்டு பண்ணுறது நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? இன்ட்டு பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. ஆனால் இன்ட்டு பண்ண தெரியாதவங்களும் இருப்பாங்க பார்த்தீங்களா 10th. அவங்களுக்கோசம் தான் நான் ஃபுல்லாக போட்டு காட்டுறேன். ஓகேவா? அது டாட் வச்சுருக்கிறதுல நிறைய பேர் தெரியாது. படிக்கிற பொண்ணுங்களுக்கும் படிக்கிற பசங்க யாருக்குமே அதிகமாக தெரியாது அவ்வளோ சீக்கிரம். அதனால தான். ஓகேவா? இப்போ இந்த 3 பேருக்குன்னா இது ஆன்சர் வரும். 9 8 9 அடுத்து 9 16 16 1 2 வரும். 10 13 20 வரும். 2 15 1. இப்போது 1. இங்கே மொத்தம் எத்தனை ஸ்தானம்? இங்கே 2 ஸ்தானம், இங்கே 4 ஸ்தானம். 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 4 5 6 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1.501989 வரும். இதில் நம்மளுக்கு ஒரு ஸ்தானம் தான் போதும். ஓகேவா? என்ன நெக்ஸ்ட் ஸ்தானம் 0 தான் இருக்குது. அப்போது 1.5 ஈக்குவல் டு பி. அப்போ பெடஸ்டலோட மீட்டர்னா 1.5 மீட்டர். ஓகேவா? பெடஸ்டல் கண்டுபிடிச்சாச்சு. இதில் therefore ends the pedestal. Pedestal height of the 1.5 meter. Okay students, thank you for watching.